ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் வந்து நான் ரெகுலராகவே அப்லோட் பண்ணிட்டு வர்றேன். நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், நிறையா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கற்றுக்கலாம். அப்புறம் நிறையா டூல்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது, அந்த டூல்ஸ் வந்து பயன்படுத்தி நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி ஏர்னிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிட்டிங்கனாலே நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு ஜாப் பண்ணுறீங்கனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, அதுக்குமே வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா நீங்களும் நல்லாவே ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ப்ளாகர் வெப்சைட்டில் நான் என்ன மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணியிருக்கேன் ஏர்னிங்ஸ்க்காண்டி. இன்னும் என்ன மாதிரி செட்டப்லாம் பண்ணால் இன்னும் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரஸ்டடாக ஜெனினாக ஒரு ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து பர்சனலாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய வீடியோட டிஸ்பிளேலேயும் தெரியும், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ளாகர் வெப்சைட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஏர்ன் பண்ணுறதுக்காண்டி, அப்புறம் ப்ளாகர் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும், என்னென்ன விஷயத்த வந்து பண்ணக்கூடாது, எந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எப்படி வந்து ஆர்ட்ஸை வந்து எனபிள் பண்ணுறது, ஹாட்ஸ்டாரா வெப்சைட் வந்து எப்படி எனபிள் பண்ணுறது, எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி செட்டப் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல்லே நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் என்னோடய ப்ளாகு. இப்போது இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போது மேலே டாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஹோம், அபவுட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நான் ஜூம் பண்ணி கட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் இருக்குது, அபவுட் பேஜ் இருக்குது. ஸோ ஹோமுன்றது வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேறு பேஜுக்கு போகும். ஸோ இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகாது, அதனால் அங்கே போகுது. ஸோ அபவுட், ஸோ இந்த மாதிரி அபவுட் பேஜ் வந்து நீங்கள் வந்து உங்களோட இதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா சோஷியல் மீடியா. இப்போ உங்களுக்கு என்னென்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குதோ அதை வந்து நீங்கள் இந்த கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கே போகும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ யூடியூப், இப்போ இதை கிளிக் பண்ணால் டைரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்குள்ளே போகும். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து யூடியூப்குள்ளே போகுது, சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ், நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குதோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நியூ பிளாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே வந்து கீழே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இது என்ன ஆப்ஷன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதை கிளிக் பண்ண உடனே எங்கே போகும் அப்படின்னா, உங்களோட பிளாகர் வந்து யாராவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிடலாம் உங்களுக்குன்னு இந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இது இருக்குது. அதே மாதிரி தீமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வேறு எது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிளாகர்களுக்குன்னு நிறையா டீம்ஸ் இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட பிளாகரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியாக இருக்கட்டும், நிறையா வந்து கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, தீம்ஸாக இருக்கட்டும், தீம்ஸ் எப்படி நம்ம வேறு சேஞ்ச் பண்ணலாம், அப்புறம் வந்து அபவுட் பேஜு, காண்டாக்டாக பேஸு, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து நான் வந்து காட்டுறேன். இப்போது இந்த இடத்துலேருந்து 3 டாட் இருக்குல்ல, இப்போ இதை கிளிக் பண்ண உடனே ஸோ நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஆடு வந்து இது பண்ணதுனால கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய மெனு வந்து ஷோ ஆகுது. இப்போ இந்த இடத்துல இருந்து ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து எஜுகேஷ்னல் கிளிக் பண்ணலாம். இப்போ இதை கிளிக் பண்ணோடனே என்ன போஸ்டெல்லாம் எஜுகேஷ்னலாக இருக்கோ அந்த பிளாகுக்கு வந்து போகும் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட பிளாகுக்கு வந்து என்ன கேட்டகரியிலனா பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய பிளாக் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வருது. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகும்போது உங்களோட வெப்சைட்டில் வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து வரும்போது இதை பார்க்கும்போது சரி, கிளிக் பண்ணும்போது நமக்கு இன்கம் வரும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறையா செட்டப்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ தீம்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறது, என்ன மாதிரி நிறையா ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய சேனலில் இன்னும் நிறையா வந்து பிளாகரை பற்றி இன்னும் நிறைய வீடியோ வந்து நான் கண்டிப்பாக இன்னும் நான் ரெகுலராகவே இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட பிளாகருக்கு தேவையான ப்ராப்பராக ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வந்து கிளியராக சொல்லுவேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இம்மிடியேட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அது எப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதைப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நான் இப்போது வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னோடய வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி மிஸ்டேக் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம்ன்றது வரும். இப்போ என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். அதே இது நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய விஷயத்த வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்களாக கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.
Bye.